ஹாய் நண்பா! சினிடா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பெரிய ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிட்டு, இந்த 2025 ஒரு வெற்றிகர அமையறதுல வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷஸ். அப்புறம் புதுசா இந்த சேனல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்ச வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களோட அப்கமிங் ஒரு மூவி ரிலீஸ் தான் போகுது. அந்த மூவிக்கான அப்டேட்டை தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஜெயம் ரவி கடந்த 2024 அகிலன், அப்புறம் சைரன், பிரதர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் ஜெயம் ரவி நடித்து அந்தளவுக்கு பெரிய இட்டு இல்லைன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து தான் நிறையா படங்கள் ஓடாதனால அவர் தொடர்ந்து அடுத்ததாக அவர் ரிலீஸில் வந்து இந்த படம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த காதலிக்க நேரமில்லை படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வணக்கம் சென்னை மாதிரி நல்ல படம் கூட கொடுத்தவங்க தான். அவங்க தான் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக வந்து நித்யா மேனன் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அதில் யோகி பாபு, யாழ் வினய் அந்த மாதிரி ஆக்ட்ரஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை ரெஜெண்ட் ரிலீஸ் பண்ணி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது ஏன் இந்த படம் என்ன அப்டேட்டுனா, இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு இப்போ அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போன்னு பார்த்திங்கன்னா, வர பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதனால பார்த்திங்கன்னா, இந்த பொங்கல் எதுவும் பார்த்திங்கன்னா ஜனவரி 14 ரிலீஸ்னு அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ஆல்ரெடி இந்த படம் வந்து ஏன் இப்போ ரிலீஸ் இது பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அருண் விஜயோட வனமகன் வனகானும் அஜித் அவர்களோட விடாமுயற்சியும் வரப்போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி விட்டுருந்தாங்க பொங்கல் அப்போ. அதனால ஒரு சில அதுவும் விடாமுயற்சி ரஜினியோ இது பண்ணுறனால இந்த படமும் அவங்க போடுறதுனால அந்த ரிலீஸ் டேட்டை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. பிப்ரவரி மார்ச்சில் படம் வரும்னு ஒரு சில தகவல் வந்துருந்துச்சு முன்னாடி. ஆனால் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி படம் ஒரு சில காரணங்களால் ரிலீஸ் டேட்டு தள்ளி போனதுனால இந்த படத்தை நாங்கள் அஃபிஷியலாக இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு விஜய் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் ரொமான்டிக் அண்ட் காமெடி, அப்புறம் காமெடி அதெல்லாம் சேர்த்துக்காத ஒரு படம்னால இந்த படம் ஃபேன்ஸ் மத்தியில் ஜெயம் ரவி ஃபேன்ஸ் மத்தியில் இந்த படத்துலையாவது கம்பேக் கொடுப்பாரா ஜெயம் ரவின்னு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இதில் அந்த ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஃபஸ்ட்டு என்ன இழுக்குதடின்னு ஒரு சிங்கிள் விட்டு வேறு லெவல் இட்டுன்னு சொல்லலாம். அந்த சாங்கு செம வைரல் ஆனிச்சுன்னு சொல்லலாம். டியோட சேர்ந்து அந்த பாட்டு பாடி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாடி அதை தொடர்ந்து தான் லாவெண்டர் பூக்கள்னு ஒரு சாங்கும் இந்த படத்துலேருந்து 2 சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த 2 சாங்கும் அந்தளவுக்கு ஹிட்டுன்னு தான் சொல்லணும். இந்த 2 சாங்கும் வந்த வேலையில் சரி இந்த படமாவது ஜெயம் ரவிக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமான்னு ஃபேன்ஸ் மத்தியில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் சொல்லி
பொங்கலுக்கு அதாவது ஜனவரி 14 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதாகவும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் கிருத்திகா உதயநிதி ஒரு நல்ல டேரக்டர். அவங்க கொடுத்துருக்க ஒரு சில படங்கள் நல்ல படங்களும் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஏஆர் ரகுமான் அவர் மியூசிக்கு அதை இதை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அடுத்தது ட்ரெய்லரு நெக்ஸ்ட் வீக்கு அந்த பொங்கல் முன்னாடி ஒரு வாரத்துக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ட்ரெய்லர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து தான் படம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது முழுக்க ஒரு லவ் சேனலில் வர படம் தானே. ஃபேன்ஸில் இது ஒரு மூவி கம்பேக்காக இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இந்த காதலுக்கு நேரமில்லை மூவிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த படத்தில் வந்து 2 சாங்கில் உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சுனோ, மேலும் இந்த படத்தை பற்றின ஏதாவது அப்டேட் வேணுனாலும் எங்கள் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அப்டேட்டும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் ப்ளஸ் அந்த சாங் ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். சாங் ரிவ்யூ, ட்ரெய்லர்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அதெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு புது கான்செப்ட் புது வீடியோவில் வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.